ஹை பிரேஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். கடந்த ஒரு 2 நாட்களா ஒரு காரியத்தை பார்த்து என்னுடைய மனசுக்குள்ள மிகுந்த ஒரு சோகம் ஏற்பட்டது. அந்த சோகத்திற்கான காணொளி தான் இது. என்னன்னு கேட்குறீங்களா? இதோ நீங்கள் பார்க்கிற இந்த காரியம்தான். மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? இல்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. இயேசுவை பிரசங்கித்தது போதும். மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது. வியாதியஸ்தர் குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? கேளுங்க கேள்வி. வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? உங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் நடக்கணும். இல்லாவிட்டா நீங்க உபவாசம் பண்ணி அழுங்க, ஜெபிங்க, போராடுங்க. அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. நீங்கள் பார்த்த இந்த காரியம், சகோதரர் மொஹன்சி லாசரஸ் அவர்கள் ஒரு 2 காரியத்தை மென்ஷன் பண்றத தமிழ்நாட்டில் இருக்கிற போதகர்கள் யாவரும் அதை எடுத்து அவரை ஒரு எதிரி போல சித்தரித்து, அவர் சொன்னது இருப்பதிலே மகா மட்டமான கருத்து, மோசமான கருத்து, தவறான உபதேசம், அவர் ஒரு கள்ள உபதேசகர் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவரை இன்டர்பிரேட் பண்ணி, அவரை போர்ட்ரேட் பண்ணி யூடியூப்ல போட்டு கிழிச்சு எடுக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னதுல தவறா சரியா என்பதை நாம பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொளியை போட ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. என்ன தெரியுமா? இப்பதான் தமிழ்நாட்டு கிறிஸ்தவத்திற்குள்ள ஒரு குட்டி சமாதானம் வந்திருக்கு போதகர்களுக்குள்ள. கடந்த 2-3 வருஷமா யூடியூப் போனேன்னா ஏண்டா போறோன்னு இருக்கும். எந்த போதகரை குறித்து எங்க போடுறாங்க, என்ன செய்யறாங்கன்னே தெரியாம அவ்வளவு ஒரு மனஸ்தாபமா இருக்கு. எல்லாரும் தவறா கிறிஸ்தவத்தை பேசுறாங்களே, நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு மனசு அடிச்சுக்கிச்சு. ஆனா இப்பதான் ஒரு சின்ன சமாதானம் வந்திருக்கு கிறிஸ்தவத்திற்குள்ளன்னு நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த மாதிரியான காரியம் மனவேதனையா இருக்கு. அதனால இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவர் பேசினது சரியா தவறான்னு சொல்லிட்டு வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் அவர் பேசினதை குறித்துதான சரியான தியானத்தை நம்ம பார்த்துடலாம். ஜாயின் வித் மீ. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சகோதரர் மொஹன்சி லாசரஸ் அவர்கள் ஒரு 2 காரியத்தை சொன்னதை தமிழ்நாடு போதகர்கள் எல்லாரும் மிகுந்த கோபத்தோட, மிகுந்த ஒரு வேதனையோட, இல்ல மிகுந்த ஒரு அவருக்கு எதிராக அநேக கருத்துக்களை போடுறாங்க. அப்படி என்ன சொன்னாரு? நீங்க காணொலியே பார்த்தீங்க. அவர் 2 கேள்வியை கேட்கிறாரு. அற்புதம் செய்யாத சபைக்கு நீ ஏன் போகாதேன்னு விசுவாசிகளுக்கு சொல்றாரு. 2வது காரியம், போதகர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஏன் உங்களுடைய சபைகளில் அற்புதத்தை நடத்துவதில்லை? ஆதி திருச்சபையில அற்புதம் நடந்தது. அவர்கள் வைராக்கியத்தோட ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் ஏன் பெற்றுக் கொடுப்பதில்லை? உங்களுடைய சபை ஞாயிறு ஆராதனையை அற்புதம் செய்யாமல் முடிக்க கூடாது. இதுதான் அவர் பேசின வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து தான் மிகப்பெரிய ஒரு சண்டை. ஒரு நிறைய யூடியூப்ல நிறைய போதகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்றாங்க. அதுல குறிப்பிட்டு நான் இன்றைக்கு காலையில தான் ஒரு காரியத்தை பார்த்தேன். எனக்கு மனவேதனை ஆயிடுச்சு. என்னன்னா, சரி, அவர் அவருடைய வைராக்கியத்துல அப்படி ஒரு கருத்து சொல்றாரு ஒரு ஜெப வேளையில. ஆனா அதற்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு போதகர்களில் சிலர் ராங் இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி, என்ன பாஸ்டர்ன்னு கேக்குறீங்களா? ஒரு போதகர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எதிர்கருத்து சொல்லி, அவர் ஒரு சபை போதகர் எதிர்கருத்து சொல்றாரு. என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள்ல 41 எத்தனையோ அற்புதங்கள் இருக்கு. ஆனா 40 அற்புதங்களும் சபைக்கு வெளியில, ரோட்டோரத்துல, மலைகளில, அந்த மாதிரியான இடங்களில தான் நடந்துச்சு. ஒரே ஒரு அற்புதம் தான் சபைக்குள்ள நடந்தது. அது அனனியா சப்பீராளுடைய காரியம். அதுவும் அற்புதம் கிடையாது, அது தண்டனை அப்படின்னு இவர் சொல்ல வருது. என்னன்னா, ஆதி திருச்சபைகளில கூட சபைக்குள்ள எந்த அற்புதமும் நடக்கல அப்படின்னு. சகோதரர் மோகன்சி லாசரஸ், உன் சபைக்குள்ள நீ ஏன் அற்புதம் நடக்கலன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த இன்டர்பிரேஷன் இருக்கிறதுலே ரொம்ப தவறான இன்டர்பிரேஷன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களே சொல்லுங்க ஏன் தவறுன்றதை நான் இப்ப சொல்றேன். 2வது சில போதகர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதி திருச்சபையில அற்புதம் நடக்கும், சில திருச்சபைகள அற்புதம் நடக்கல, அதனால நாம போதிக்கவே கூடாதா? நாம ஊழியர்கள் போதனையே செய்யக்கூடாதா? என்ன தவறு இருக்கு?
அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு இவாஞ்சலிஸ்ட், அவர் என்ன வேணா பேசுவாரு. ஆனா ஒரு போதகனா இருப்பது எவ்வளவு கடினம் எங்களுக்கு தான் தெரியும். ஆத்துமாவை நடத்துவது எவ்வளவு கடினம் எங்களுக்கு தான் தெரியும். அவர் இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு பேசுவாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு போதகர் அந்த அற்புதத்தை குறித்தும் இல்ல பெற்றுக் கொடுப்பதை குறித்தும் அவருடைய பெரிய கவலை இல்லை. அவருடைய கருத்து இவருடைய சபைகளில எதிரொலித்து விடும், இல்ல விசுவாசிகள் கேள்வி கேட்டு விடுவார்கள் என்ற அந்த பதட்டத்தின் ஒரு மறுமொழியா இருக்கு. இப்போ இவர்கள் பேசுவது தவறு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்னன்னா, முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவுக்கு இஸ்ரேலை சுற்றியுள்ள பகுதிகளிலே வாழ்ந்தார் வந்தார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த 12 சீஷர்களும் ஒரு வேலையை பார்த்தாங்க. என்ன தெரியுமா? விருத்த சேதனம் செய்தவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து, மற்றவர்களுக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா மாறி இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவும் அந்த 12 இஸ்ரவேலர்கள் தான் ஒரு சபை. அந்த சபையை விட்டு இயேசு கிறிஸ்து வெளியில இஸ்ரவேலர்களுக்கு தான் இவர் கடவுள், விருத்த சேதனம் செய்தவர்கள் தான் கடவுள்னா அந்த சபைக்கு தான் கடவுளா இருந்திருப்பாரு, இந்த சபைக்கு வந்திருக்க மாட்டார். தேவனே என்ன பண்ணாருன்னா, இந்த பேதுருவுக்கு அந்த புத்தி தெளிவு பண்றாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வானத்துல ஒரு திரையை காட்டி, ஒரு வலையை காட்டி, அதுல உலகத்தில் உள்ள அனைத்து மிருகங்களையும் காட்டி அடித்து புசின்னு சொல்லும்போது பயந்து நடுங்கிறான். அப்போ அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு போதிக்க கூடாது என்ற தவறான மனப்பான்மையை விட்டு அந்த சபை அப்படின்ற ஒரு சின்ன கூடாரத்தை விட்டு வெளியே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஐ எம் a universal God. I'm not belong to one small party or small people, number of people. நான் வந்துட்டு ஒரு யூனிவர்சல் காடாக அவர் காட்டணும்னு நினைச்சு பேதுருவோடு பேசினாரு. அவனுக்கு ஒரு மன தெளிவை உண்டாக்குனாரு. அவனுக்கு தெளிவடையில. கொர்நேலியு வீட்டுக்கு போறான், இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறான். அங்க விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வரார். இப்ப அந்த இடத்த சபைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எங்கே 1-2 பேருடைய நாமத்தினாலே கூடி வருகிறார், அது சபையாயிரும். அப்ப கொர்நேலியு வீட்டுல பேசின காரியம், அந்த இடத்துல விருத்த சேதனம் செய்யாதவர்கள் பெற்ற அற்புதம், அதிசயம், என்னங்க இது? அது சபை இல்லையா? அப்போ என்னைக்குமே நாம நம்மளுடைய போதகர்களுடைய எண்ண மனம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டினாமினேஷன், அவங்க கட்டி கொடுக்குற 10க்கு 10, 10க்கு 20, 40க்கு 50 ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டு அற்புதம் நிகழ்த்தாததுனால இயேசு கிறிஸ்து கட்டடத்துக்குள்ள நிகழ்த்தல. இயேசு கிறிஸ்து பொறுத்த அளவுக்கு இந்த உலகம் தாயா அவருக்கு சபை. அவர் வானத்தில் இருக்கிற, நாம பூமியில் இருக்கிறோம். அவர் மேல இருந்து நம்ம மீது கண்ணோக்கமானான்னு போட்டிருக்கு. குறிப்பிட்டு உங்க சபையை மட்டும் பார்த்துட்டு இருப்பார் அப்படின்ற அர்த்தமா? அவர் உலகத்துல தன்னை ஏற்றுக்கொண்ட யாவர் மீதும் அவருடைய கண்கள் இருக்கு. அது அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகள். அப்போ இந்த போதகர்களுடைய ராங் இன்டர்பிரேட்டேஷன் எதனால அது வெளிப்பட்டுச்சுன்னா, கோபத்தின் வெளிப்பாடு. மோகன்சி லாசரஸ் சொன்ன கருத்து மேல உடனே கோபத்தினால எதையாகிலும் ஒண்ணு சொல்லிடுது, சபைக்குள்ள அற்புதமே நடக்கலன்னு சொல்லி. எவ்வளவு ஒரு அபத்தம்! இதனால என்ன நடக்கும் தெரியுமா? இதை மோகன்சி லாசரஸ் ஒரு கருத்து சொல்றாரு, இந்த நம்ம போதகர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. இடையில இதை பார்க்கிற யூடியூபர், அதாவது விசுவாச கூட்டம் ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் சொல்றது கரெக்டா, இவர் சொல்றது கரெக்டா, இவரும் பிரபலமான போதகர், இவங்களும் யூடியூப்ல பிரபலமா பேசுறாங்க, யார் சொல்றது கரெக்ட்னு குழம்பி போறாங்க. ஆனா நிறைய பேர் குழம்புறது இல்லை. ஏன்னா ஆண்டவரே உண்மையா அறிஞ்சு வேதத்தை தெளிவா தெரிஞ்சவங்க விசுவாசிங்க குழம்ப மாட்டாங்க. யார் தெரியுமா குழப்பம் அடைவாங்க? இந்த புதிதா இப்பதான் ஆண்டவரை ஏத்துக்கொண்டு, கிறிஸ்தவத்தை ஏத்துக்கொண்டு 1-2 வருஷம் ஆகி இப்பதான் புதுசா குழந்தைகளா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப எந்த சபைக்கு போறது, 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்களேன்னு விசுவாசிகளை அவ்விசுவாசத்துல நடத்துறீங்களே, இது சரியா? 2வது காரியம், அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றேன். அற்புதம் நடத்தாத சபைகள், அற்புதம் நடத்தாத ஒரு தேவனுடைய கூடாரம் எதற்கு பிரயோஜனம் இல்லை? ஆண்டவர் ஒரு சபைக்குள்ள இருந்தா அற்புதம் நடக்குமையா? நடக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு சபையின் அழகு. ஒருவேளை நாம அற்புதத்தை செய்யக்கூடிய வரத்தை இழந்திருந்தா, கிருபை இழந்திருந்தா, ஆண்டவரிடத்துல உபவாசித்து, ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு, இழந்து போன கிருபையும் வரங்களை பெற்றுக்கொண்டு நீங்க உங்க சபையை வல்லமையுள்ள சபையாய் மாற்றணும். அவர் கிளியரா சொல்றாரு, அற்புதம் நடக்கிறதுனால சபை பெருகுமேன்னு சொல்லி. இந்த வேதாகமத்திலும் சுவிசேஷ பகுதி எல்லாவற்றிலும் நீங்க சொன்ன அதே ஆக்ட் ஆஃப் அப்போஸ்தல சொல்லுது, ஒரு அற்புதம் நடக்கும், சபை பெருகிற்று, ஒரு அற்புதம் நடக்கும், சபை பெருகிற்று. இவ்வளவையே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக அற்புதம் செய்தார். காண ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. அதற்கு அப்புறம் தான் எல்லாரும் என்னமோ இருக்கு இவர்கிட்ட, சம்திங் இஸ் தேர் வித் ஹிம் அப்படின்னு சொல்லி இவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அற்புதம், a miracle is a starting. ஆண்டவரை பின்பற்றுவதற்கான ஒரு துவக்கமா இருக்கு. அது என்ன தப்பு இருக்கு அவர் சொன்னதுல?
அப்ப நம்மை மாற்றிக்கொள்ளாம மேட்டிமையா அவரை எதிர்ப்பது எவ்வளவு தப்பு. ரெண்டாவது ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் சபைகளுக்குள்ள நிச்சயமா இருக்கு. நீங்க எதிர்க்கிறீங்கன்னா உங்க சபைக்குள்ள நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை இருக்கு. ஒருவேளை இது தெரியாதவர்கள், புரியாதவர்கள், அது என்ன பாஸ்டர் நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்றதுன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 5-6 வசனங்களுக்குள்ள அது சொல்லுது பாருங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில செஞ்சதை நீ செய்யின்னு சொல்றாரு ஆண்டவர். அற்புதம் செஞ்சாங்க, நீயும் செய்யி. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். 6வது வசனம், நான் வெறுக்கல நிக்கோலாய் மதஸ்தர் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்ற. நீ வெறுக்கிற, ஆனா உன் சபைக்குள்ள நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை இருக்கு. என்ன பாஸ்டர் அது நிக்கோலாய் மதஸ்தர் நிக்கோலாய் மதஸ்தர்னு கேட்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. நிக்கோலாய் மதஸ்தர் என்பது என்னன்னா, அது ஒரு கிரீக் வேர்டு, கிரேக்க வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னா மக்களை ஆளுபவர்கள். நிக்கோலாய்ஸ்னா என்னன்னா மக்களை ஆளுபவர்கள் அல்லது மக்களை வெல்பவர்கள் அப்படின்னு பேரு. இவருடைய வேலை என்ன தெரியுமா? இந்த பிழையாமுக்கு ஒப்பான தேவ பக்தி அற்ற போதனைகளையும் உலக இச்சைகளையும் சபைகளுக்குள்ள புகுத்தியதால் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தரால் வெறுக்கப்பட்டார்களாமா இந்த நிக்கோலாய் மதஸ்தர். சபைகளுக்குள்ள உலக இச்சை பிழையாமுக்கு ஒத்த போதனைகளை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள். அப்போ இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்குள்ள இந்த போதனைகள் உள்ள வந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லுது பாருங்க, எபேசு மற்றும் பெருகுமு சபைகளில் இவர்களுடைய கிரியைகளை கண்டனர். எபேசு பெருகுமு சபை 7 சபை, 7 குத்துவிளக்கு, 7 தூதர்கள், 7 சபை. அந்த குறிப்பிட்ட தேவன் தெரிந்து கொண்ட 7 சபைகளில இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் இருக்காமா. இன்னொன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்றாங்க. அந்த 2 சபையில கிரியை தான் இருந்துச்சு. அதுல ஒரு சபை எபேசு சபையினர் இவர்களின் போதனைகளை வெறுத்தாலும், எபேசு சபையினர் என்ன செஞ்சாங்க? இவர்களுடைய போதனைகளை வெறுத்தாங்க. பெருகுமுவில் சிலர் அதை பின்பற்றினார்கள். இதுதான் நாம பயப்படுகிற காரியம், இந்த உலகத்துல சபைகளுக்குள்ள வந்திருக்கிற காரியம். அப்ப இதை எச்சரிக்கணுமா வேண்டாமா? உண்மையிலே இன்னைக்கு பெருகுமு சபை போல நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் சபைகளுக்குள்ள வந்துச்சா இல்லையா? உண்மையா இல்லையா? வந்திருக்கு. இன்னைக்கு தங்க செயினை போட்டுட்டு இருக்கா, தங்க பல்ல வர வச்சிட்டு இருக்கா, 500 ரூபாய் பாக்கெட்ல வர வச்சிருக்கா. இப்படிப்பட்ட சபைகள் நிக்கோலாய் மதஸ்தருடைய பெருகுமு சபைகள். அதை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. அதை கண்டிக்கணுமா வேண்டாமா? அப்ப அவர் கண்டிக்கும்படிக்காய் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உடனே சண்டைக்கு வரீங்களே, உடனே தவறுன்னு பேசுறீங்களே, உடனே கிரிட்டிசிசம் பண்றீங்களே. கிறிஸ்தவம் வளர்க்கத்தான் நம்ம எல்லாருமே ஒழிய வீழ்த்த கிடையாது. கிறிஸ்தவத்துல சில குறைகள் இருந்துச்சுன்னா நாம சரி செய்யணும். நம்ம சபைக்கு வர ஆத்துமாக்களுக்கு நாம தான் ஜவாப்தாரி, நாம தான் பெற்றுக் கொடுக்கணும். அப்ப சபையின் போதகர் பெற்றுக் கொடுத்து தான் ஆகணும். அற்புதம் செய்யலன்னா உன் சபை என்னத்துக்கு? உன் சபைக்கு எதுக்கு வரணும்? அற்புதமே நடக்கிறது இல்ல. வெறுமனே டெய்லி வாரம் வந்தனா ஒரு 4 வசனத்தை சொல்லி பேசி அனுப்பிட்டு இருக்க சபைக்கு எதுக்கியா வரணும்? ஏன் அப்படின்னா நீங்க டெடிகேட் ஆகல. நீங்க உங்களுடைய வரங்களை இழந்திருக்கீங்க, கிருபைகளை இழந்திருக்கீங்க. அப்ப கிருபை இழந்த, வரத்தை இழந்த உன் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் ஆத்துமாக்கு? என் அருமை சகோதரனே, தவறான உபதேசத்தை யாரு வேணா பேசிட்டு இருக்கலாம். ஆனா சபைகளுக்குள்ள பெருகுமு சபையில இருக்கிறவர்கள் நிக்கோலாய் மதஸ்தனுடைய சபைகளுக்குள்ள பூந்து நாசம் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு தேவ மனிதன் சபைகளுக்குள்ள அற்புதத்தை நிகழ்த்த நீ டெடிகேட் ஆகு. ஒரு ஞாயிறு ஆராதனை அற்புதம் இல்லாமல் முடியக்கூடாதுன்னு சொல்ல ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளாம உடனே போய் சண்டை போடுறது, உடனே போய் கத்துறது, நீ தப்பானவன், நீ பொய் உபதேசகர், நீ கள்ள தீர்க்கதரிசி, எல்லா பட்டத்தையும் சுமத்தி அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லிடணும். விசுவாசிகளுடைய சிந்தைக்குள்ள இந்த எண்ணங்கள் வந்துருச்சுன்னா நம்ம சபைகளில வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தின் வெளிப்பாடா இருக்கு. நீங்க பயப்பட வேண்டியது மோகன்சி லாசரஸ் அவர்களுக்கு கிடையாது, தேவனுக்கு பயப்படணுங்க. ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்க முழங்கால் நிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உபவாசம் பண்ண ஆரம்பிச்சுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க, உங்க சபைகளுக்குள்ள அற்புதத்தை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவீங்க. கிறிஸ்தவம் என்பது சபைகள் அற்புதத்தை நிகழ்த்தணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கணும். நடத்தாத சபைகளை குறித்து மட்டும்தான் சொன்னாரே ஒழிய அற்புதங்கள் நடக்காத சபைகளை கடிந்து கொள்றாரு, வரங்கள் இல்லாத போதகர்களை கடிந்து கொள்றாரு. ஆனா நிறைய போதகர்கள் வந்து ஏன் ரியாக்ட் பண்ணி உங்களை நீங்களே காட்டி கொடுத்துக்கிறீங்க? என்கிட்டயும் வரம் இல்லை, என்கிட்டயும் என்ன இல்லை, கனி இல்லை, நான் எங்க சபையில அற்புதம் நடத்துறது இல்லைன்னு நீங்களே வந்து ஏன் காட்டி கொடுத்துக்கிறீங்க? அவர் சொன்னது சரி அப்படின்றதுனாலதான் பல போதகர்கள் அமைதலாம் ஆண்டவரிடத்துல வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அமைதலா இருக்கும். சில போதகர் ரியாக்ட் பண்ணி உங்களை நீங்களே காட்டி கொடுத்துக்கிறீங்க. தவறுதான். சுட்டி காட்டினதுல எந்த தவறும், அற்புதம் இல்லாமல் சபை பெருகாது.
10 விசுவாசி 20 விசுவாசி 100 விசுவாசியோட நம்ம ஓட்டிடலாம்னு நினைக்கிறது தேவன் விருப்பப்படாத சபை. அற்புதம் இல்லாமல் சபை பெருகாது பெருகாது பெருகாது. அவர் சொன்னதுல, மோகன்சி லாசரஸ் அவர்கள் சொன்னதுல எந்த தவறும் இல்லை. அதனால இதை ஒரு பிரச்சனையா உருவாக்கி தமிழ்நாட்டுல மறுபடியும் இன்னொரு சண்டையை உருவாக்கி விசுவாசிகளை குழப்பி விசுவாசிகளை அவர்களை எல்லாரையும் எதிரிகளா மாற்றுவதை நிறுத்திவிட்டு வரங்களை பெற்றுக்கொள்ள இழந்து போன வரங்களை தேவனிடத்திலிருந்து, அபிஷேகத்தை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டு நம்மளுடைய சபைகளில அற்புதம் செய்வோம், சபையை வளர்ப்போம், சந்தோஷமா மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவத்தை இந்தியாவிற்குள்ள தமிழ்நாட்டிற்குள்ள எடுத்து செல்வோம். கிறிஸ்தவர்களை இன்னும் மேன்மைப்படுத்துவோம், மேன்மை பாராட்டுவோம். சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்களை இன்னும் திருப்தி அடைய செய்வோம். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், உங்களுடைய குழப்பத்தை மாத்திருக்கலாம். இது கோபப்படுத்த அல்ல, தெளிவுபடுத்த மாத்திரமே. அதனால உங்களுடைய கருத்துக்கள் மென்மையாகவும் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயத்துடனும் கமெண்ட் வாயிலாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான். God bless you. God bless you.